வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு இச்சிமோக்கு வருதுல, இந்த இச்சிமோக்கு க்ளவுடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இச்சிமோக்கு க்ளவுட் வந்து ஒரு ஃபேமஸ் இண்டிகேட்டர் தான். நிறைய பேர் இந்த இச்சிமோக்கு க்ளவுடை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு பாப்புலர் இண்டிகேட்டர். பட் இதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, எல்லாமே யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு காரணம் வந்து ஓகே, நான் இது இப்படியே சொல்கிறேன். இச்சிமோக்கு அது பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரே கொச்ச கொச்சோன்னு இருக்குது பாருங்கள், அப்படியே மாறி இருக்குது அப்படியே. ஸோ நம்ம வந்து இந்த கொச்ச கொச்சோவை வந்து க்ளீன் பண்ணிக்கிறோம். எப்படின்னா, இந்த கன்வர்ஷன் லைன், பேஸ் லைன் இதை எடுத்துடுறோம், லீடிங் ஸ்பேன் இதை எடுத்துடுறோம், இது எல்லாமே கிளியர் பண்ணிடுறோம். என்ன ஒன்றையும் வச்சுக்கிறோம்னா லேகிங் ஸ்பேன் இதுதான். இதை மட்டும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நல்லா வந்து ஒரு போல்டாக போட்டுக்கலாம். இதுதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கே வந்து இதுதான் ஹீரோ. நான் வந்து ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி சொல்ல போகிறேன். அந்த 3 ஸ்ட்ராட்டஜியுமே வந்து இந்த சிக்கு ஸ்பேன் தான் வந்து ஹீரோவே. ஓகேவா? ஸோ அதை வந்து நான் போல்டாக போட்டுக்கிட்டேன். நிறைய பேருக்கு வந்து சிக்கு ஸ்பேன்னா என்னன்னு சொல்லி தெரியாது. சிக்கு ஸ்பேன்ன்றது லேகிங் ஸ்பேன். ஏன் வந்து லேகிங் ஸ்பேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ பிரைஸ் இங்க இருக்குல்ல, பிரைஸ் இங்க இருக்கும்போது சிக்கு ஸ்பேன் வந்து அப்படியே 26 கேண்டில்ஸ் பிஹைண்ட் இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இருக்குன்னா 26 கேண்டில்ஸ் பிஹைண்ட் இருக்கும். இந்த ஏரியால தானே இருக்கு. 26 பார்ஸ்ன்னு சொல்லுது. 26 பார்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை. 26 பார்ஸ்னா 26 கேண்டில்ஸ்னு அர்த்தம். 26 கேண்டில்ஸ்க்கு பிஹைண்ட் இருக்கு. அதாவது பிரைஸ் இந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்குதோ அது வந்து 26 கேண்டில்ஸ்க்கு பிஃபோர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, 26 கேண்டில்ஸ்க்கு பிஃபோர் வந்து பிரைஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. பட் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, பிரைஸ் கீழே விழுந்திருக்கு. ஸோ ட்ரெண்ட் என்னது? ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஸோ சிக்கு ஸ்பேனை பற்றி முதல்ல கிளியராக புரிஞ்சிக்கணும். ஏன்னா சிக்கு ஸ்பேனை கிளியராக புரிஞ்சிக்கிட்டா தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்களும் இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து மேலே போகுது வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கிராஸ் ஓவர் கொடுக்குது. அந்த டைம்ல சிக்கு ஸ்பேன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டல் அப்போ பிரைஸ் வந்து எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. பிரைஸ் வந்து கீழே இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் தர மாதிரி போகுது. பிரைஸ் வந்து இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணுது. ஸ்வீப் பண்ணிட்டு போகும்போது சிக்கு ஸ்பேன் வந்து இந்த பிரைஸ் கிட்டே இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னோம்னா சைட் வேஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது இந்த சிக்கு ஸ்பேன் வந்து இந்த கேண்டல்ஸ் உள்ள பிரைஸ் உள்ள மாட்டிக்குது. இந்த இடத்துல பிரைஸ் உள்ள மாட்டிக்குச்சுன்னா இது வந்து ஒரு சைட் வேஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பட் சிக்கு ஸ்பேனுக்கு வந்து நல்லா ஃப்ரீயா இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, எதுவுமே இல்லை, கேண்டல்ஸ்லாம் எதுவுமே இல்லை, அப்படியே ஃப்ரீயா இருக்குன்னா ஒரு ஃப்ரீ ஃபால். சிக்கு ஸ்பேன் வந்து நல்லா ட்ரெண்ட் எடுக்க போகுது. அதாவது பிரைஸ் வந்து அதுக்கு வந்து எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லை, எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல ஏதாவது இருக்கா? கிளீனா இருக்கு. இந்த இடத்துல விழும்போது பாருங்க, கிளீனா இருக்கு. எதுவுமே வந்து ஒரு ஒரு தடங்களே இல்லை. ஸோ இது அப்படியே வந்து கீழே விழுது. இதை வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸ் மேலேயும் வந்து யூஸ் செஞ்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். அப்படிதான் நம்ம இப்போ ட்ரேட் பண்ண போறோம். ஸோ அது என்ன இண்டிகேட்டர் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, அவுசம் ஆசிலேட்டர். ஓகேவா? ஸோ அவுசம் ஆசிலேட்டர் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், அவுசம் ஆசிலேட்டர் வந்து ஏரியாவில் போட்டுக்கிறேன். இது வந்து இதுவே வச்சுக்கலாம், பட் ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஏரியாவில் போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நான் ஏரியாவில் போட்டே வந்து கண்ணை ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் வந்து ஏரியாவில் போட்டுக்கிறேன். இது வந்து எப்படி வந்து ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த இடத்துல வந்து அவுசம் ஆசிலேட்டர் வந்து ஒரு கிராஸ் ஓவர் கொடுக்குதா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீரோ லைன். இந்த ஜீரோ லைனுக்கு கீழே ஒரு கிராஸ் ஓவர் வருது. ஸோ இந்த இடத்துல கிராஸ் ஓவர் வரும்போது சிக்கு ஸ்பேன் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். சிக்கு ஸ்பேன் எங்கே இருக்கு? இந்த இடத்துல வரும்போது சிக்கு ஸ்பேன் வந்து 26 கேண்டில்ஸ் பிஹைண்டில் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 25, 26 ஆல்மோஸ்ட் கீழே இருக்குது. இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்க, சிக்கு ஸ்பேன் எங்கே இருக்குது? ப்ரைஸ்க்கு கீழே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, ட்ரெண்ட் வந்து நல்லா கண்டினியூ ஆக போகுது, கீழே வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதே போல் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு? ப்ரைஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஷார்ட் போகிறோம். ஷார்ட் போயிட்டு எங்கே? இந்த கேண்டலுக்கு மேலே இல்லை அப்படி தள்ளி நம்ம வந்து ஒரு 2 பாயிண்ட் தள்ளி அப்படி ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வச்சாவே போதும். இந்த இடத்துல எங்கேயோ போயிருக்கு, அது 1:3 கிட்ட போயிருக்கு. பட் நம்ம வந்து 1:2 வச்சாலே போதும். ஓகேவா? அதாவது ஒரு ட்ரெண்ட் தான் பிடிப்பீங்க. ஒரு ட்ரெண்ட்ல 1:2 மட்டும் பிடிப்பீங்க. உங்களுக்கு வந்து டவுட் வரலாம், இது வந்து ஃபுல் ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சா முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து சிக்கு ஸ்பேன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா, இந்த ட்ரெண்டை இப்போ பிடிக்கிறீங்களே, அவ்வளவுதான். இந்த ட்ரெண்டை இப்போ பிடிச்சிட்டீங்க, இதுக்கு மேலே எதுவும் பண்ண மாட்டீங்க. இதுக்கு மேலே திரும்ப நீங்க எப்போ ட்ரேட் எடுப்பீங்கன்னா, இந்த சிக்கு ஸ்பேன் வந்து திரும்ப பிரைஸை தொடணும். திரும்ப பிரைஸை தொட்டு அது வெளியே வரும்போது அப்போ திரும்ப அவுசம் ஆசிலேட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குது, பை ஆர் செல்னா, அப்போ தான் எடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஒரு ட்ரெண்ட்ல ஒரு ட்ரேட் தான். இன்கேஸ் இல்லை, நான் ஒரு ட்ரெண்ட்ல வந்து 1:2 எனக்கு ரொம்ப வந்து கம்மியா இருக்கு, நான் ட்ரேட் பண்றது வந்து ஒரு ட்ரெண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேபி நீங்க 1:2.5 இல்லை 1:3 அப்படி வச்சு நீங்க ட்ரேட் பண்ணலாம். இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் 1:3 அடிச்சிருக்கு, நம்ம 1:3 வச்சு ட்ரேட் பண்ணலாம். பட் நான் என்ன சொல்லுவேன், 1:2, 1:2.2 அப்படியே வச்சே நீங்க வந்து ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம பை செட்டப் பார்க்கலாம். பை செட்டப் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், ஏன்னா முடிஞ்ச மார்க்கெட்ல பார்க்க போறோம். ஸோ என்ன நடக்குது? சிக்கு ஸ்பேன் என்ன பண்றான், அவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கேண்டில்ல அவன் பிரைஸை விட்டு கிளியரா வெளியே வரான். அந்த டைம்ல அவுசம் ஆசிலேட்டர் எங்க வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பண்ணுது? அவுசம் ஆசிலேட்டர் வந்து இந்த இடத்துல கிராஸ் ஓவர் கொடுக்குது. எந்த இடம்? இந்த ஏரியா. இந்த ஏரியால கிராஸ் ஓவர் கொடுக்கும்போது சிக்கு ஸ்பேன் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சிக்கு ஸ்பேன் வந்து எங்க இருக்கு? 26 கேண்டில்ஸ்னா பிரைஸுக்கு கீழே இருக்கு.
சிக்கு ஸ்பேன் வந்து ப்ரைஸுக்கு கீழே இருக்குது தெரியுதா? இந்த இடத்துல ஆசம் ஆசிலேட்டர் கிராஸ் ஓவர் கொடுக்குது, ஆனால் சிக்கு ஸ்பேன் வந்து ப்ரைஸ்க்கு கீழே இருக்குது, எடுக்க மாட்டோம். நம்ம வந்து எந்த ட்ரேடும் எடுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் பாருங்க ப்ரைஸ் அப்படியே சைட்வேஸில் போகுது. காரணம் வந்து சிக்கு ஸ்பேன் வந்து ப்ரைஸ்க்குள்ளே மாட்டிக்கிச்சு. அடுத்து எங்கே ஒரு நல்ல கிராஸ் ஓவர் தருதுன்னா இந்த ஏரியாவில் வந்து ஒரு கிராஸ் ஓவர் வருது. பட் பார்த்தாவே தெரியுது சிக்கு ஸ்பேன் வந்து ப்ரைஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக தெரியும். இந்த இடத்துல 26 கேண்டில்ஸ் பார்க்கலாம். 26 கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இப்போ என்ன நடக்குது, ப்ரைஸுக்கு இந்த கேண்டலுக்கு மேலே சிக்கு ஸ்பேன் இருக்குது. ஸோ இந்த செல்லு எடுக்க மாட்டோம். அடுத்து வந்து ஆசம் ஆசிலேட்டர் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, இந்த 0 லைனுக்கு மேலே இது கிராஸ் ஓவர் தரணும். திரும்ப எந்த கேண்டலில், இந்த கேண்டலில் வந்து கிராஸ் ஓவர் கொடுக்குது. இந்த கேண்டலில் கிராஸ் ஓவர் கொடுக்கும்போது இப்போ சிக்கு ஸ்பேன் வந்து ப்ரைஸ்க்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கா, இல்லை கிளியராக வந்து வெளியே வந்திருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். 26னா ஒரு நிமிஷம், இது சரியாக வரல. எந்த கேண்டில் அது, இந்த கேண்டில். ஸோ இங்கேருந்து 26 கேண்டில்ஸு, 26னா கரெக்டாக வந்து வெளியே வந்திருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலுக்கு மேலேங்க, இந்த ஒயிட் கேண்டில் நான் காட்டுறேன். அதை அந்த ஒயிட் கேண்டலுக்கு மேலே இருக்குது. அதாவது கேண்டலை தொடக்கூடாது, அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து மேலே இருக்கணும். அது வந்து இவ்வளோ தூரம் தான் மேலே இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை, தொடக்கூடாது. இந்த கேண்டலை வந்து தொடலை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபஸ்ட்டு ட்ரெண்டை நம்ம பிடிக்கிறோம். ஸோ எந்த கேண்டில் அது, இந்த கேண்டிலா. அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்கே நம்ம வந்து லாங் போகிறோம். ஸோ இந்த என்ட்ரி கேண்டலுக்கு கீழே அப்படி 2 பாயிண்ட் அப்படி தள்ளி வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறோம். ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம எய்மிங் ஃபார் 1:2 ஆர் 1:3 இந்த இடத்துல வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. 1:1 1:3 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் எடுக்குது. இது வந்து ஏடிஎக்ஸ் ட்ரேட் பண்ணியிருப்பீங்களா, யூஸ்வலாக வந்து ஏடிஎக்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணுவீங்க, அதே போல தான் இந்த சிக்கு ஸ்பேனோ வந்து ஒரு ஏடிஎக்ஸ் போல தான், இன்னும் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட எடுத்துக்கிட்டே நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இப்போ நார்மலாக ஏடிஎக்ஸில் என்ன பண்ணுவோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்க்க மாட்டோம். அந்த இண்டிகேட்டரில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க முடியாது. பட் இந்த இண்டிகேட்டரில் இது ஏடிஎக்ஸ் போலவே இருந்தாலும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கும். அதாவது சைட் வேஸ்க்குள்ளே மாட்டிக்குதா, இந்த இடத்துல பாருங்க எந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கல, ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டே இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல பாருங்க உள்ள மாட்டிக்கிச்சு. இந்த இடத்துலலாம் வந்து என்ன பண்ணுது, ப்ரைஸ் வந்து உள்ள மாட்டுது. உள்ள மாட்டும் போது இந்த இடத்துல வந்து சைட் வேஸாக இருக்கும், நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்படிதான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பார்க்கணும். இதோட நான் என்ன பண்ணுறேன், இப்போ இன்னொரு ஸ்ட்ராட்டஜி சொல்ல போகிறேன். சிக்கு ஸ்பேன்லேயே நான் இப்போ இன்னொரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். ஓகேவா? செகண்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி கேட்கலாம், இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நிறைய ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, எஸ், இந்த ஆசம் ஆசிலேட்டர் அண்ட் சிக்கு ஸ்பேன் வந்து ஒரு பாப்புலர் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேவா? இது வந்து நான் கண்டுபிடிச்ச ஸ்ட்ராட்டஜி இல்லை, இது வந்து ரொம்ப வந்து ஒரு பாப்புலர் ஸ்ட்ராட்டஜி. பட் இப்போ நான் சொல்ல போறது வந்து இது வந்து நான் கண்டுபிடிச்ச ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேவா? இது வந்து நான் கண்டுபிடிச்ச ஸ்ட்ராட்டஜி. என்ன பண்றேன்னா, இப்போ போயிட்டு பொலிஞ்சர் பேண்ட் எடுக்கிறேன். பொலிஞ்சர் பேண்ட் எடுத்துட்டு 22 இருக்கு. நான் வந்து என்ன பண்றேன், அப்படியே விட்டுடுறேன். நான் எதுவுமே பண்ணல. 22ன்றதை நான் அப்படியே விட்டுடுறேன், ஃப்ரீயா விட்டுறேன். பட் நீங்க வேணும், சில பேர் இது வந்து எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கன்னா 52 அப்படின்னு 51 அப்படி வச்சு கூட ட்ரேட் பண்ணுவாங்க. வேற விதமான பிரேக் அவுட்டுக்கு அவங்க வந்து வேற ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஏடிஎக்ஸ், ஆர்எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு. பட் சிக்கு ஸ்பேனை வந்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் பார்க்கும்போது நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ எப்படி ட்ரேட் பண்ணுவோம்னா, கேண்டல் வந்து இந்த பொலிஞ்சர் பேண்டுக்கு மேலே உடைச்சா ட்ரேட் எடுப்போமானா எடுக்க மாட்டோம். எப்போ ட்ரேட் எடுப்போம்னா, சிக்கு ஸ்பேன் எப்போ பொலிஞ்சர் பேண்டுக்கு மேலே உடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பாருங்க, சிக்கு ஸ்பேன் வந்து பொலிஞ்சர் பேண்டுக்கு அதே தான். இந்த ஏரியாவில் வந்து சிக்கு ஸ்பேன் வந்து பொலிஞ்சர் பேண்டுக்கு மேலே உடைக்குது, கேண்டில் விட்டு தள்ளி போகுது. இந்த ஏரியாவில் எங்கன்னா பார்க்கலாமா, இந்த ஏரியாவில் பொலிஞ்சர் பேண்ட் வந்து இந்த கேண்டலில் வந்து இந்த 26 கேண்டில்ஸே போய் பார்த்துடலாம். இந்த ஏரியாவில் 30, இது வந்து 26. ஓகேவா? இது வந்து 26. ஸோ இந்த ஏரியாவில் வந்து பொலிஞ்சர் பேண்ட் வந்து உடைக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து லாங் போவோம், லாங் போயிட்டு இந்த ஏரியாவில் லாங் போவோம், இந்த கேண்டலுக்கு கீழே அப்படி ஸ்டாப் லாஸ் போடுவோம். என்ன ஆச்சு, ஸ்டாப் லாஸ் அடிச்சிடுச்சு. ஸோ என்ன தெரியுது, எதுவுமே வந்து 100% ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி தெரியுது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிடுச்சு, எல்லாம் ஓகே. அடுத்து திரும்ப நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதானா, இந்த ஏரியாவில் திரும்ப நம்மளுக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைக்குது. நல்லா பாருங்க, சிக்கு ஸ்பேன் வந்து பொலிஞ்சர் பேண்டை உடச்சிடுச்சு. பொலிஞ்சர் பேண்டை உடச்சிட்டு வெளியே போகிறான். வெளியே போகும்போது கேண்டல் விட்டும் தள்ளி இருக்கான். கரெக்டாக நம்மளுக்கு 2 கண்டிஷன் மீட் ஆயிடுச்சா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பொலிஞ்சர் பேண்டை உடைக்கணும், உடச்சதுக்கு அப்புறமா அது கேண்டலை விட்டு தள்ளி இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேண்டலை ஒட்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஏதோ நடக்குது. பட் கேண்டலை விட்டு ஒன்ஸ் தள்ளி பண்ண உடனே ஷூட் போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ எந்த கேண்டில் இது, இந்த கேண்டில் ஆல்மோஸ்ட் அதே ஏரியா தான். இந்த கேண்டில் எங்கேயோ வந்து ஒரு லாங் போகிறோம், லாங் போயிட்டு கீழே 2 பாயிண்ட் அப்படி தள்ளி வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். நான் எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1:2 ஒரு 1:3 வந்து ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. அப்படியே செல்லுக்கு பார்க்கலாம். இப்போ கரண்ட்டாக நடந்துகிட்டு இருக்கே அந்த ஏரியாவில் நம்மளுக்கு கிடச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா ஒன்று வந்து லைவ் மார்க்கெட்டில் பார்த்தோன்னா கூட ஈஸியாக புரியும் நமக்கு. ஸோ இதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எந்த இடத்துல வந்து இவன் பொலிஞ்சர் பேண்டை உடைக்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஏரியாவில் உடைச்சிருக்கான். இந்த ஏரியாவில் இந்த இடத்துல உடைக்கிறான்னா அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 26 கேண்டில்ஸ் 23, 24, 25,
மேபி இந்த கேண்டில் வந்து வந்திருக்கு, இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வந்துச்சுன்னா நம்ம அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங்லேயே நம்ம வந்து ஷார்ட் போவோம். இந்த கேண்டிலுக்கு மேலே 2 பாயிண்ட் தள்ளி அப்படி ஸ்டாப் லாஸ் போடுவோம். ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம எய்மிங் ஃபார் 1:2 ஆர் 1:3 ஆர் 1.5 நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. பட் ஒரே வந்து ஒரு ரிஸ்க் ரிவார்ட் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. இந்த இடத்துல 1:2 பார்க்குறோம், நம்மளுக்கு அச்சீவ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இன்கேஸ் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிக்கல, ஓகேவா? பட் இன்கேஸ் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சிருந்தா என்ன பண்றதுன்னா இன்னொரு என்ட்ரி நம்மளுக்கு வந்து சாலிடா கிடைக்குது. இந்த இடத்துல வந்து இன்னொரு என்ட்ரி சாலிடா கிடைக்குது. எங்க? இந்த இடத்துல வந்து சிக்கு ஸ்பேன் வந்து பொலிஞ்சர் பேண்டை விட்டு வெளியே வரும். ஸோ இந்த இடத்துல 26 கேண்டல்ஸ் இந்த ஏரியாவில் எங்கேயோ வருதுங்க. இந்த ஏரியாவில் எங்கேயோ வருதுன்னா என்ன பண்ணுறோம், நம்ம அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்கில் நம்ம வந்து ஷார்ட் போகிறோம். இந்த இடத்துல எங்கன்னா ஷார்ட் போயிருப்போம், நம்ம இந்த கேண்டிலே எடுத்துப்போம் ஷார்ட் போனதா. அப்படியே கொஞ்சம் தள்ளியே எடுத்தா கூட நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். நோ எய்மிங் ஃபார் 1:2. அது எங்கேயோ போயிருக்கு, 1:2ன்றது அது எங்கேயோ போயிருக்கு, சம ஃபால். பட் வந்து உங்களால் பிடிக்க முடியுதா? ஒரு நல்ல ட்ரெண்டை வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் இதில் வந்து பிடிக்க முடியும். பார்த்தாவே தெரியும் எப்படி வந்து நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இந்த பொலிஞ்சர் பேண்ட் செட்டிங் வேணால் மாற்றிக்கோங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், சில இடத்துல வந்து ஆர்எஸ்ஐ வந்து யூஸ் பண்ணும்போது, ஆர்எஸ்ஐ பிரேக் அவுட்ஸ் வந்து எடுக்கும்போது நல்ல மொமெண்டம் எடுக்குதான்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் மாற்றிப்பாங்க. 20ன்றத ஒரு 30, 40, 50 கூட வச்சுப்பாங்க. அந்த கான்செப்டை வந்து இந்த சிக்கு ஸ்பேனில் யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. பட் நான் வந்து இதை 20 நார்மல் இதுலேயே வச்சு ட்ரேட் பண்ணும்போது நல்லா தான் வருது. 50 கூட நல்லா தான் வருது, ஓகேவா? 20 and 50 நல்லா தான் வருது எனக்கு நான் வச்சு ட்ரேட் பண்ணும்போது. பட் எந்த டைம் ஃப்ரேமில் அது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொலிஞ்சர் பேண்டை விட்டு சிக்கு ஸ்பேன் வெளியே வரணும். அந்த டைமில் கேண்டில் ஸ்டிக்ஸை தொட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, கிளியராக இருக்கணும். கேண்டில் ஸ்டிக் தொடாமல் இருக்கணும். இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா உடைக்கும் போது கேண்டில் ஸ்டிக்ஸை தொடலை. பட் இந்த ஏரியாலலாம் உடைக்கும் போது கேண்டில் ஸ்டிக்ஸை தொடுது. ஸோ நம்ம எடுக்க மாட்டோம். அப்படி வந்து ஃபார்ம் பண்ண உடனே இது வந்து சிக்கு ஸ்பேன் வந்து வெளியே வந்த உடனே நீங்கள் வந்து ஷார்ட் போயிடுவீங்க. எதை பற்றியும் யோசிக்க மாட்டீங்க. ஷார்ட் போயிட்டு ஸ்விங் லோ ஆர் ஸ்விங் ஹை ஆர் அந்த கேண்டலுக்கு ஒரு என்ட்ரி கேண்டலுக்கு ஒரு 2 பாயிண்ட் மேலே தள்ளி நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு அப்படியே வந்து ரன் பண்ண விட்டீங்கன்னா சும்மா சல்லுன்னு விழும். இது வந்து ஒரு பக்கா ட்ரெண்ட் ட்ரேடிங். ஸோ குட்டி குட்டியாக அங்கங்கே ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் செய்யும். ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது வந்து அவாய்ட் பண்ண முடியாது. நானே இப்போ காமிச்சேன் ஸ்டாப் லாஸ் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ இன்னொரு ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். இதுலயே வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி எப்படி ட்ரேட் பண்றதுன்னு ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுறேன் இந்த டிராயிங்ஸ் எல்லாம். ஓகே, கிளியர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல. ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் இந்த எங்க இருக்கு? சிம்பிள் மூவிங் ஆவரேஜா? மூவிங் ஆவரேஜ் எம்ஏ கிராஸ். ஸோ இந்த எம்ஏ கிராஸ் எடுத்துக்கோங்க. 921 இருக்கு. நான் என்ன பண்றேன்னா இதை 926 போட்டுக்கிறேன். 926 போடும்போது நம்மளால வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ண முடியும். 926 வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு நல்லாவே யூஸ் பண்ண முடியும். இது வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இது வந்து வேற யாரோ கண்டுபிடிச்ச ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது சிக்கு ஸ்பேனை வந்து இந்த இடத்துல 921ல 26ல போட்டு ட்ரேட் பண்றது. அதாவது இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் நடக்குதுங்க. இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடக்குதா? கிராஸ் ஓவர் நடக்கும்போது சிக்கு ஸ்பேன் எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடக்குது. இந்த கேண்டில்ல கிராஸ் ஓவர் நடக்கும். சிக்கு ஸ்பேன் எங்க இருக்கான்? 25, 26 இந்த ஏரியாவில் இருக்கான். கரெக்டாக இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கேண்டலோட டச் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிராஸ் ஓவர் நடந்துருச்சு. அவன் எப்போ வந்து கேண்டலை விட்டு போய் நீங்கள் வெளியே வரான்னு சொல்லி பார்க்கணும். என்ன பண்ணுறான்? அடுத்த கேண்டலே வெளியே வந்துடுறான். தொட்டுக்கிட்டே தான் இருக்கான், பட் உடனே வந்து வெளியே வந்துடுறான். அதாவது இந்த கேண்டலில் வந்து வெளியே வந்துடுறான். இந்த கேண்டலில் வெளியே வந்துட்டானா இந்த கேண்டில் வெளியே வந்துட்டானா இமீடியட்டாக ஷார்ட் போவீங்க. இந்த மூவிங் ஆவரேஜ் மேலே, இந்த கிரீன் மூவிங் ஆவரேஜ் மேலே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. இப்போ போட்டுட்டு இப்போ வந்து 1:2 அது எங்கேயோ போகுது. 1:3 1:4 வரைக்கும் 3.5 வரைக்கும் போகுதா? 1:4 வரைக்கும் போதுங்க. கிட்ட போனால் 4 தொட்டுருவான் போல இருக்கு. அவன் போகிற ஸ்பீடை பார்த்தா 4 தொட்டுருவான். நீங்கள் வந்து ஒரு 1:2 அப்படி வச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துலயே வந்துடும். இந்த இடத்துல பாருங்க மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் நீங்கள் நார்மலாக வச்சு ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் இருக்கா? நீங்கள் வந்து பை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்திருப்பீங்க. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க சிக்கு ஸ்பேன் வந்து இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடக்குதா? இங்க கிராஸ் ஓவர் நடக்கும்போது சிக்கு ஸ்பேன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சிக்கு ஸ்பேன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. பிரைஸ்க்கு கீழே இருக்கு. பட் பை கண்டிஷனுக்கு என்னவா இருந்திருக்கணும்? பிரைஸுக்கு மேலே இருந்திருக்கணும். இருக்கா? இல்லை. ஸோ நம்ம இந்த ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணுவோம். எதுவுமே வந்து 100% உங்களால் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஒரு அதுவும் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர், ஒரு மொமெண்டம், ஒரு ஏடிஎக்ஸ் போல ஒரு இண்டிகேட்டர் எடுத்துக்கிட்டு எதையுமே 100% வந்து அவாய்ட் பண்ண முடியாது. எந்த ஸ்ட்ராட்டஜிலையும் முடியாது, இதுலயும் முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிராஸ் ஓவர்ஸ்ல வந்து அவாய்ட் பண்றோமா, அதுக்கு இந்த சிக்கு ஸ்பேன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பை கண்டிஷனும் பார்த்துருவோம். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல என்ன பண்ணுது? இந்த இடத்துல வந்து ஒரு பை நடக்குது. இந்த கேண்டில் கிட்ட வந்து ஒரு பை நடக்குது. அந்த டைம்ல சிக்கு எங்க இருக்கான்? இந்த இடத்துல பை நடக்கும்போது சிக்கு எங்க இருக்கான்? 26 கேண்டில் மேலே தான் இருக்கான். ஸோ இம்மீடியட்டா என்ன பண்ணுவீங்க? இம்மீடியட்டா வந்து அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே நீங்கள் வந்து லாங் போவீங்க. இந்த கேண்டலோட ஓப்பனிங்கில் லாங் போவீங்க. இந்த கிரீன் லைனுக்கு ஒரு 2 பாயிண்ட் தள்ளி ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருக்கு, தெரியுதா? ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மேலே போயிடுச்சு. இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க ஏன்னா கிராஸ் ஓவர் தான் எடுக்கிறீங்க. கிராஸ் ஓவர் எடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ நான் காட்டிடுறேன். இதுல வந்து மேலே தான் போகுது, ஆனால் ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிட்டு மேலே போகுது அப்படின்றத நான் சொல்றேன். அதுவும் வந்து நம்ம கீழே 2 பாயிண்ட் தள்ளி ஸ்டாப் லாஸ் போட்டிருக்குமா? அப்படி போடலை. நம்ம இந்த இடத்துல தான் கிராஸ் ஓவர் வருது.
மேபி 2 பாயிண்ட் தள்ளி ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்காது. ஓகேவா, இந்த இடத்துல இப்படி தள்ளி 2 பாயிண்ட் தள்ளி ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம்னா அடிச்சிருக்காது. பட் இவ்வளோ தூரம் கிட்ட வந்திருக்குல்ல, இது அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இவ்வளோ தூரம் வந்திருக்க பிரைஸ் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸையும் அடிச்சிருக்கோம். ஸோ அதையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிராஸ் ஓவர் கொடுக்குது, நீங்கள் ஒரு 2 பாயிண்ட் இந்த கிரீன் லைனுக்கு 2 பாயிண்ட் தள்ளி அப்படி ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, ஆனாலும் ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா எதுவும் பண்ண முடியாது. திரும்ப அதுக்கு அடுத்து வர ஏதாவது என்ட்ரிஸில் நீங்கள் எடுக்கணுமா வேணாமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே ஷூட்டப் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, 100% வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்ல வரேன். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராட்டஜி இது. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் ஓவர் கொடுக்குது, இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் கொடுக்குது. எந்த கேண்டல்ல? இந்த கேண்டல்ல கிராஸ் ஓவர் தரான். அந்த டைம்ல சிக்கு என்ன பண்றான்? சிக்கு என்ன பண்ணுறான்னா, இந்த இடத்துல வந்து மேலே இருக்கான், ப்ரைஸை விட்டு நல்லா தள்ளியே மேலே இருக்கான். ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம இமீடியட்டாக வந்து அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே நம்ம லாங் போகிறோம். இந்த க்ரீன் லைனுக்கு கீழே 2 பாயிண்ட் தள்ளி அப்படி ஸ்டாப் லாஸ் போடுறோம். போட்டுட்டு நம்ம எய்மிங் ஃபார் 1:2 1:3 போயிருக்கு. நீங்கள் வந்து ஒரு 1:2 2.2 அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அச்சீவ் ஆகிடும். ஸோ என்ன தெரியுது, நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு நான் 3 ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன். சிக்கு ஸ்பேண்டில் 3 ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன். ஒன்று அவுசம் ஆசிலேட்டர், இன்னொன்று பொலிஞ்சர் பேண்ட், இன்னொன்று இந்த மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர். இந்த 3 ஸ்ட்ராட்டஜியில் 10க்கு 4 ட்ரேடு உங்களால் வின் பண்ண முடியாதா? நல்லா யோசிச்சுக்கோங்க. 10க்கு 4 ட்ரேடு 1:2 வச்சு, ஓகேவா, நீங்கள் 1:2.2 கூட வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 10க்கு 4 ட்ரேட் இந்த ஸ்ட்ராட்டஜியில் வின் பண்ணாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணும். அது உங்களுக்கே தெரியும். உங்கள் லாஜிக்கில் யோசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்ன ஒரே விஷயம், ஒரு 4 ட்ரேட் வின் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு 4 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் கூட அடிக்கலாம். அடுத்து ஒரு 3 ட்ரேட் வின் பண்ணலாம். ஓகேவா, ஸோ 4 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடிக்கும் போது நீங்கள் வந்து பயந்துடக்கூடாது. தொடர்ந்து ஒரு 3 ட்ரேடு 4 ட்ரேடு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுலாம் ட்ரேடிங்கில் ரொம்ப சகஜம். நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பே வந்து ஸ்டாப் லாஸை ஏற்றுக்க முடியாதனால தான். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. ப்ளஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பல ஸ்ட்ராட்டஜிஸோட வந்து கம்பைன் பண்ணி பாருங்க. இப்போ இதுலயே வந்து ஆர்எஸ்ஐ நீங்க போடலாம். இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஆர்எஸ்ஐ போடலாம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, சிக்கூஸ் பண்ண க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஆர்எஸ்ஐ ஜஸ்ட் ஒரு ஆர்எஸ்ஐ மட்டும் போடுறேன்னு பார்த்துக்கோங்களேன். ஓகே, இந்த இடத்துல வந்து ஆர்எஸ்ஐ இருக்கு. இப்போ ஆர்எஸ்ஐ வந்து 50க்கு மேல இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். எஸ், ஆர்எஸ்ஐ வந்து 50க்கு மேல ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, ஆர்எஸ்ஐ வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. சில பேர் வந்து இந்த இடத்துல செல் பண்ண பார்ப்பாங்க. ஆர்எஸ்ஐ வந்து 70க்கு மேல போச்சுன்னா செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து வேற விதமான ஸ்ட்ராட்டஜி பார்க்கணும். இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ 70க்கு மேல போயிடுச்சுன்றதுக்காகவே நம்ம வந்து இந்த இடத்துல செல்லிங் எடுக்கக்கூடாது. ஓகேவா, இந்த இடத்துல வந்து கிராஸ் ஓவர் தருது. கிராஸ் ஓவர்ஸ்லாம் யூஸ்வலாக எப்போ நடக்கும், நல்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ரீஜனில் தான் நடக்கும். இந்த இடத்துல கூட பார்க்கலாம், கிராஸ் ஓவர்ஸ் பாருங்க எந்த இடத்துல நடக்குது, நல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் ரீஜனில் தான். நல்ல வந்து ஒரு எப்போ இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நல்லா 50க்கு மேலே ஒரு கிட்டத்தட்ட அங்கே தான் நடக்குது. எல்லாமே வந்து அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஆர்எஸ்ஐ எடுக்கிறீங்க, ஏதாவது நான் காட்டுறேன். இப்போ லைவ் மார்க்கெட்டில் இப்போ நம்ம எடுத்துமே இன்னொரு ட்ரேட் அது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ஓவர் எங்கே நடக்குது, இந்த எக்ஸ்ட்ரீம் ரீஜன்லாம் நடக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் ரீஜன் வந்த உடனே வந்து நம்ம பை பண்ணிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கூடாது. அதுக்குன்னு சில வேற ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோஸ் போட்டிருக்காங்கல்ல, அதில் பாருங்க. இல்லைனா கூட இன்னொன்று ஃபியூச்சரில் கூட நிறைய வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜிஸும் சொல்கிறேன். பட் யூஸ்வலாக இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரேட் பண்ணுற விதம் வந்து இதுதான். இந்த மாதிரி ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வேற ஏதாவது இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து கம்பைன் செஞ்சு பாருங்க. சிக்கூஸ் பேனை உள்ளே எடுத்துட்டு வாங்க. இந்த சிக்கூஸ் பேனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கூஸ் பேன் வந்து அவன் வந்து சூப்பர் இண்டிகேட்டர். அவன் இது வந்து சூப்பர் இண்டிகேட்டர். நிறைய பேருக்கு வந்து இந்த இண்டிகேட்டரோட அருமை தெரியல. ஏன்னா இது 26 கேண்டில் பிஹைண்ட் சொல்லுது. பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கு, இப்போ பிரைஸ் இங்க இருக்கு, பட் முன்னாடி எங்க இருந்திருக்குன்னா இங்க இருக்கு. ஸோ இங்க இருக்க 26 கேண்டில்ஸ் பிஃபோர் இங்க இருக்கு, இப்போ வந்து இங்க இருக்கு அப்படின்னா பிரைஸ் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ மேபி நீங்க இங்க இருந்து ஏதாவது ரிவர்சலுக்கான வழிகள் கூட பார்க்கலாம். ரொம்ப தூரம் பிரைஸ் வந்துருச்சு, அப்படி இல்லை எனக்கு இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட் என்ட்ரிஸ் வேணும்னா இதை போயிட்டு லேகிங் ஸ்பேன் 26ன்னு இருக்குல்ல, இதை போயிட்டு நீங்க கம்மி பண்ணிக்கோங்க. 26ன்றத ஒரு 13 போட்டுக்கோங்க, 20ன்னு போட்டுக்கோங்க, ஏன் 5 கூட போட்டுக்கோங்க. 5 கூட சில பேர் எடுப்பாங்க எப்போனா புல் பேக் எடுக்கிறதுக்கு. ரொம்ப ஷார்ட்டாக வச்சுப்பாங்க, புல் பேக் எடுக்கணும். இது வந்து இப்போ ட்ரெண்ட் ட்ரேடிங் ஃபுல்லுமே நம்ம ட்ரெண்டை பிடிக்க பார்க்குறோம். இதை ட்ரெண்டை நான் விட்டுட்டு செகண்ட் ட்ரெண்டில் எடுப்பேன். அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரெண்டில் எடுக்க மாட்டேன், செகண்ட் ட்ரெண்டில் எடுப்பேன். ஸோ என்ன பண்ணுவேன், 5ல போடுவேன். 5ல போட்டுட்டு நான் ட்ரேட் பண்ணா என்ன ஆகும், ஸோ இந்த இடத்துல தான் தொடுது, இந்த இடத்துல எனக்கு க்ளீனாக வருது. ஸோ நான் இந்த இடத்துல இருந்து ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ எப்படி வேணாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ட்ரேட் பண்ணலாம். இந்த இண்டிகேட்டரை வச்சு நான் ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன். நீங்களும் வந்து புதுசாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி, பை.